அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது இவர்களுக்கு ஜீரோ இன்கம் டேக்ஸ் இனி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய வரியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, திருத்தப்பட்ட புதிய வரி எப்போது தொடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற முக்கியமான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதிலளிக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அறிவிப்பும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் பரிசை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆண்டுக்கு 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டும் யாருமே இனி வரி கட்ட தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது 12 லட்சம் கூட இல்லை, 12,75,000 வரைக்கும் சம்பாதிப்பவர்களுக்கு எந்த ஒரு வருமான வரியும் கட்ட வேண்டாம். வரி செலுத்துவோருக்கு பெரும் நிவாரணம் அளித்து அந்த ஒரு குட் நியூஸ் குறிப்பாக விளக்கமாக என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதாவது நடுத்தர வர்க்க மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் வரி விலக்கு அமைந்துள்ளது. குறைந்த வருமானம் உள்ளவர்கள் அனைவரும் வரி சுமையிலிருந்து தப்பிக்க முடியும். இந்த புதிய விதிமுறைகள் ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வரியின் கீழ் அளிக்கப்பட்டுள்ள இந்த வரி விலக்கு மூலம் ஆண்டுக்கு வருமானம் 12,75,000 வரை உள்ளவர்கள் எந்த ஒரு வரியும் செலுத்த வேண்டியதில்லை. ஏனெனில் அதாவது நேற்றைய தினம் பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் தனிநபர் வரி விலக்கு வரம்பு 12 லட்சத்துடன் நிலையான விலக்கு வரம்பான 75,000ஐயும் சேர்த்தால் 12,75,000 வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை என்று கவனிக்கத்தக்கது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் புதிய வரி முறைக்கான பட்டியல் வெளியிடப்பட்டது. அதாவது 4 லட்சம் வரை வரி இல்லை, 4 முதல் 8 லட்சம் வரைக்கும் 5%, 8 முதல் 12 லட்சம் வரைக்கும் 10%, 12 லட்சம் முதல் 16 லட்சம் வரைக்கும் 15%, 16 முதல் 20 லட்சம் வரை 20%, 20 முதல் 24 லட்சம் வரை 25%, 24 லட்சத்தை விட அதிக வருமானம் ஈட்டினால் 30% வரியும் விதிக்கப்பட்டுள்ளது. பழைய வரி விதிமுறையில் எந்த மாற்றமும் கொண்டு வரவில்லை. கடந்த முறை போலவே இந்த முறையும் உள்ளது. அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் வரை உள்ளவர்கள் எந்த விதமான வரியும் கட்ட தேவையில்லை. ஆனால் 2.5 லட்சம் முதல் 5 லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்கள் 5%, 5 முதல் 10 லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்கள் 20%, 10 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்கள் 30% வரி செலுத்த வேண்டும். புதிய வருமான வரி முறையில் இந்த வரிச்சலுகை அளித்திருந்தாலும் நிலையான விலக்கு தவிர வேறு எந்த வருமான விலக்கும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் பழைய வரிமுறையில் வீட்டுக்கடன், காப்பீடு, இபிஎஃப் திட்டம், பிபிஎஃப் திட்டம், ஈக்விட்டி முதலீடு, சேமிப்பு திட்டம், விடுப்பு அலவன்ஸ், தேசிய ஓய்வூதிய திட்டம் போன்றவற்றிற்கு வருமான விலக்கு பெறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பழைய இந்த வருமான வரி திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. புதிய வருமான வரி திட்டத்தில் தான் 12 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த வருமான வரி விலக்கு கொண்டு வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம்.